நான் உங்களுக்கு ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ராமாயண கதை. ராமாயணத்தில் ராமர் வனவாசம் போகிறதுக்கு யார் முக்கிய காரணம்? அவங்களோட தாய் கைகை தான். கைகை நல்லவங்க தான். அவங்களோட மனசை மாற்றினது யார்? மந்தரை அப்படிங்கிற கூனிக்கிழவி. ஆமாம், மந்தரைக்கு ராமர் மேலே ஏன் இவ்வளோ கோவம் தெரியுமா? ராமர் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மந்தரையோட கூன் முதுகில் கல்லை விட்டெறிஞ்சு விளாண்டுருக்காரு. அவருக்கு அது ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கு. ஆனால் மந்தரைக்கு அது ரொம்ப ஒரு பெரிய அவமானமாக இருந்திருக்கு. அப்போ ஆரம்பித்த ஒரு சின்ன பகை தான் இப்போ ராமருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்தது. அதனால் ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட யார்கிட்டையும் நீங்கள் பகைச்சிக்காதீங்க. இதை வள்ளுவர் என்ன குறளில் தெரியுமா சொல்கிறாரு? பகையேனும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்றன்று. அதாவது நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்காகவோ விளையாட்டுத்தனத்துக்காகவோ ஒரு பகையை உருவாக்கிக்கிட்டோன்னா அதுதான் நம்மளோட அழிவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை கேட்டவுடனே உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க முன்னாடி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணி எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.